டேய், ஆஃபீஸில் தான் இருக்கியா? முக்கியமான விஷயம்டா. காரில் வந்துட்டு இருக்கும்போது மொத்த கதையும் சொன்னாடா. என்னென்னமோ சொன்னா, பிரச்சனை அது இதுன்னு. எதுவுமே என் காதில் ஏறல. கடைசியாக ஒன்று சொன்னாடா, வீட்டில் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்துட்டேன்னு. கேட்கறக்கே சந்தோஷமா இருந்துடா. எனக்கு ரூட் கிளியரான மாதிரி இருக்கு. டேய், ரொம்ப சந்தோஷப்படாத. கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்தா சரி, லைஃப்ல லவ் கிவ்னு ஏதாவது இருக்கு போகுது, கேட்டுக்க. ஒருத்தனை சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்களே. வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா. கூப்பிட்றேன் வை. போலாமா? கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது எது? லவ் அந்த மாதிரி ஏதாவது? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னரா வரணுங்கிறத பத்தி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க பார்த்த உடனே தெரியும்? தெரியுங்க. போடுற ட்ரெஸ், பேசுற பேச்சு, பார்க்குற பார்வையில இருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, பேசுங்க. பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல. பசிக்கலன்னா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊத்திடக்கூடாது. தோசையை நல்லா முருகல ரோஸ்ட் ஆக்கி லைட்டா நெய் ஊத்தினா போதும். முக்கியமா தோசையை பிரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். சார் ஏன் பறக்குற? தைரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். தரேன் பேக் சார். அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார்.